நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் களத்தில் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். தகவல்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, மே மாதம் 22ஆம் தேதி இந்த மரண வழக்கு சிபிசிஐடி வசம் போடுது. ஆனால் தற்போது வரைக்கும் என்ன அப்டேட்டான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு? இப்போ அதிகாரிகள் களத்தில் ஆய்விலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அது குறித்த விவரங்களையும் பதிவிடுங்க. திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். அவர் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி மாயமான நிலையில் 4ஆம் தேதி அவருடைய திசைநூல் பகுதியில் அவர் தோட்டத்தில் சடலமாக எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத காரணத்தால் கடந்த மே 22ஆம் தேதி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி இங்கு முகாமிட்டு தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். ஆனாலும் எந்த பெரிய முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அவர் எழுதியதாக கூறப்பட்ட 2 கடிதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த கடிதங்கள் இருக்கக்கூடியவர்களை நேரில் அழைத்தும் சம்பவ இடத்திற்கும் சென்று சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை என்பது மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் இன்று சென்னையில் இருந்து சிபிசிஐடியின் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் மற்றும் ஐஜியாக இருக்கக்கூடிய அன்பு மற்றும் எஸ்பி ஆகிய 3 பேரும் கொண்ட ஒரு 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த தோட்டத்தில் தற்போது ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய மோட்டார் அறை மற்றும் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடம், சடலம் அருகே இருந்த அந்த ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள், அந்த புகைப்படம் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்பட அடிப்படையில் தற்போது எந்தெந்த பகுதிகளில் சடலங்கள் இருந்தது, இந்த பகுதியில் இந்த ஆதாரம் இருந்தது உள்ளிட்ட வகையான அந்த விளக்கத்தை அங்கு இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் ஏடிஜிபி மற்றும் ஐஜி அவர்களுக்கு விளக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த விசாரணை என்பது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் தொடர்ந்து கடந்த மே 22ஆம் தேதி மாற்றம் செய்யப்பட்ட தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். விசாரணை மேற்கொண்டு தற்போது அந்த இறுதிக்கட்டத்தை எட்டியதன் காரணமாக தற்போது ஏடிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவிலே முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். மேலும் இதற்கு முன்பாக ஏடிஜிபி மற்றும் ஐஜி தலைமையிலான அந்த அனைத்து துறை அதிகாரிகள் காவல்துறை தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது திருநெல்வேலி மாணவர்கள் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விசாரணைகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது, மேலும் என்ன மாதிரி துப்புக்கள் துவங்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி ஏற்கனவே இவர் எழுதியதாக 2 கடிதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. சிபிசிஐடி வசமும் இந்த வழக்கும் மாறிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் ஏன் இந்த வழக்குல எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாம இருக்கு? காவல்துறையினர் வேற என்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க இது போன்ற வழக்குகள்ல? ஆனது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 6 வகையான ஆவணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. அந்த ஆவணங்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது அந்த ஆவணங்கள் முழுமையாக சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இந்த விசாரணை என்பது தீவிரமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியை பொறுத்தவரை 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ஏடிஜிபி மற்றும் ஐஜிஆர் இருக்கக்கூடியவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது பல்வேறு வகையான ஆதாரங்களும் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி வசம் வந்த பிறகும் பல்வேறு ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் எங்கெங்கென்றால் சென்றார், யாராலும் தொடர்பு இருந்தது, கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நபர்கள் அனைவரும் நேரில் அழைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. விசாரணையின் முடிவிலே தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்குள் இந்த வழக்கு இறுதிக்கட்ட விசாரணை நிறைவடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் மற்றும் ஐஜி கண்ணன் மற்றும் எஸ்பி முத்தரசி ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்தில் தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். மருதுபாண்டி, இப்ப வரைக்கும் எந்தவித துப்புமே கிடைக்கல இந்த வழக்குல. ஆனா இறுதிக்கட்ட விசாரணைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? எப்படி அதுக்குள்ள இறுதிக்கட்ட விசாரணைக்கு போக முடியும்? ஏதாவது 6 வகையான ஆவணங்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது 6 வகையான ஆவணங்கள், குறிப்பாக தடை அறிவியல் ஆவணங்கள் முழுமையாக ஆவணங்கள் கிடைக்கப்படவில்லை. அதை உடற்கூறு ஆவணங்கள் முழுமையாக கிடைக்கப்படாமல் இருந்தது. தற்போது அந்த ஆவணங்கள் அனைத்துமே சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஆகிய தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் விசாரணை செய்யப்பட்ட போது முழுமையான ஆவணங்கள் கிடைக்கப்படவில்லை. அதனால் இந்த விசாரணை என்பது தோல்வி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலை இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இருந்தும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினார்கள். தற்போது அந்த 6 ஆவணங்கள், அதாவது தடை அறிவியல் ஆவணங்கள் மற்றும் உடல்கூறு ஆய்வு முழு ஆவணங்கள், இது மட்டுமல்லாமல் எழுத்துக்களை ஒப்பிடும் வகையில் அந்த கடிதத்தை எழுதியது அவர்தானா என்பது ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருந்தது. அதற்கான ஆவணங்கள், அதேபோல் டிஎன்ஏ பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆவணங்கள் தற்போது சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது இந்த வழக்கு என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவருடைய மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் தான் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது காவல்துறை இந்த
ஆவணங்கள் அடிப்படையில் அது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை உறுதி செய்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தற்போது சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவிலே அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த வழக்கு தொடர்பான தற்போது வரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் முழுமையான ஆவணங்கள் கிடைக்கப்பட்ட அடிப்படையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை உறுதி செய்ய முடியும். ஆனந்தி, 6 விதமான ஆவணங்களோட முடிவுகளும் வந்துருச்சு. அதை வச்சு சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை நகர்த்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல இறுதிக்கட்ட விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தகவல்களை தொடர்ச்சியா சேகரிங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.